ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இப்போது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏற்றுமதி தொழிலில் இருக்கிற அந்த பேமெண்ட் டேர்ம்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ பேமெண்ட் மெத்தட் என்னெல்லாம் இருக்குது, நம்ம என்னெல்லாம் எப்படிலாம் நம்ம பேமெண்ட் ரிசீவ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் போட்டிருக்கிறது என்னென்னா அட்வான்ஸ் பேமெண்ட், இன்டர்நேஷ்னல் வயர் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ அட்வான்ஸ் பேமெண்ட்டு அப்படிங்கிறது எப்போவுமே ஒரு சேஃபானது. ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா ஏர் ஷிப்மெண்ட்லலாம் சின்ன சின்ன ஆர்டருக்கு ஃபுல் பேமெண்ட் நம்மளால் வாங்க முடியும். ஸோ அட்வான்ஸ் பேமெண்ட்டாக ஃபுல்லாகவே நம்மளால் வாங்க முடியும். மெயினாக இது எதில் நடக்கும் அப்படின்னா ஏர் ஷிப்மெண்ட் பண்ணும்போது. ஸோ ஒரு சின்ன ஆர்டர் ஃபார் எக்ஸாம்பிள் டோட்டலாகவே ஒரு 1 lakh தான் இன்வால்வ் ஆகிருக்கு. ஒரு ஏர் ஷிப்மெண்ட் நம்ம பண்ண போகிறோம், இல்லாட்டினா ஒரு 70,000 இன்வால்வ் ஆகிருக்கு. இந்த மாதிரி சின்ன சின்ன அமௌண்ட்டுக்கெல்லாம் ஃபுல் பேமெண்ட் நம்ம வாங்க முடியும் த்ரூ ஏர் ஷிப்மெண்ட்டை நம்ம பண்ணும்போது. ஸோ எய்தர் அது ஏர் கார்கோ மூலமாக பண்ணாலும் சரி, இல்லாட்டினா த்ரூ கொரியர் மூலமாக பண்ணாலும் சரி, நம்மளால் அட்வான்ஸ் பேமெண்ட் ஃபுல்லாக ரிசீவ் பண்ண முடியும் ஏர் ஷிப்மெண்ட்டுக்கு. ஸோ ஆஸ் வெல் அஸ் சி ஷிப்மெண்ட்லேயும் நம்மளால் அட்வான்ஸ் பேமெண்ட் வாங்க முடியும். பட் ஆனால் சி ஷிப்மெண்ட்டுக்கெலாம் ஃபுல் பேமெண்ட் யாரும் தர மாட்டாங்க. ஸோ சி ஷிப்மெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா, ஸோ அட்வான்ஸாக ஒரு 50% கேட்டு பார்க்கலாம், இல்லை 40%, இல்லை 30%. ஸோ ஈவன் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 10% அட்வான்ஸ் பேமெண்ட்டை வாங்கிட்டு கூட பண்ணிக்க தராங்க. ஸோ அட்வான்ஸ் பேமெண்ட்டுங்கிறது ஏர் ஷிப்மெண்ட்டில் சின்ன சின்ன அமௌண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா ஃபுல் பேமெண்ட் வாங்க முடியும். பட் சி ஷிப்மெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா ஃபுல் பேமெண்ட் யாரும் தரமாட்டாங்க. மேபி ஒரு 10-20%, 30%, 40%, மேக்ஸிமம் அப் டு 50% வரைக்கும் நம்ம கேட்டு பார்க்கலாம். ஒரு 50% எனக்கு அட்வான்ஸாக பே பண்ணிடுங்க அப்படின்னு நம்ம கேட்டு பார்க்கலாம். ஸோ அதுதான் என்னது அப்படின்னா அட்வான்ஸ் பேமெண்ட்டு. ஸோ இது இன்டர்நேஷ்னல் வயர் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ த்ரூ பேங்க்கில் டைரக்ட் பேங்க் டெபாசிட். ஸோ பேங்க்கில் இன்டர்நேஷ்னல் வயர் ட்ரான்ஸ்ஃபர் மூலமாக, அதாவது ஸ்விஃப்ட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படிம்பாங்க. ஸோ ஸ்விஃப்ட் ட்ரான்ஸ்ஃபர் மூலமாக அமௌண்ட் நமக்கு கிடச்சிரும். ஸோ அவங்க பேங்க்கில் இருந்து நமக்கு இன்டர்நேஷ்னல் வயர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விடுவாங்க. ஸோ அட்வான்ஸ் பேமெண்ட் நமக்கு கிடச்சிரும். ஸோ இது அட்வான்ஸ் பேமெண்ட்டு. இப்போ செகண்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டாக்குமெண்ட்ஸ் அகெயின்ஸ்ட் பேமெண்ட். ஸோ டிபி மெத்தட். ஸோ அதில் டாக்குமெண்ட் அகெயின்ஸ்ட் பேமெண்ட் அப்படின்னா, ஸோ நம்ம ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் நம்ம கையில் வச்சுருக்குறோம், ஹோல்டு பண்ணி வச்சுருக்கோம், அவங்களுக்கு கொடுக்கல இன்னும். இப்போ அவங்க பேமெண்ட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸை அவங்களுக்கு அனுப்பி விடுறது. ஸோ அதுதான் என்னதுன்னா டிபி மெத்தட், டாக்குமெண்ட்ஸ் அகெயின்ஸ்ட் பேமெண்ட். ஸோ அவங்க பேமெண்ட் பண்ணுற வரைக்கும் நம்ம ஒரிஜினல் டாக்குமெண்ட்டை ஹோல்டு பண்ணி வச்சுருக்கோம். அதாவது நம்மளுடைய கார்கோ அங்கே ரீச் ஆயிடுச்சு, அந்த போர்ட்டுக்கு ரீச் ஆயாச்சு. இப்போ பையர் அவங்க போர்ட்டில் இருந்து அந்த கார்கோவை எடுக்கணும். ஸோ நீங்கள் ஒரிஜினல் டாக்குமெண்ட் கொடுத்தா தான் அந்த கார்கோவை அவங்களால எடுக்க முடியும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களுடைய பேமெண்ட் இங்கே வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுறீங்க. பேமெண்ட் கிடைச்சதுக்கு அப்புறமா என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய டாக்குமெண்ட்ஸை நீங்கள் இங்கேருந்து அனுப்பிச்சி வைக்கிறீங்க உங்கள் பையருக்கு த்ரூ கொரியர் மூலமாக ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸை அனுப்பிச்சி வைக்கிறீங்க. ஸோ இதுதான் என்னதுன்னா டாக்குமெண்ட்ஸ் அகெயின்ஸ்ட் பேமெண்ட், டிபி மெத்தட். ஸோ இப்போ தேர்டு என்ன பார்க்குறோம் அப்படின்னா டாக்குமெண்ட் அகெயின்ஸ்ட் அக்செப்டன்ஸ். ஸோ இது என்ன அப்படின்னா கிரெடிட்டில் பண்ணுறது. அதாவது நீங்கள் சரக்கெல்லாம் அனுப்பிடுங்க, எனக்கு கார்கோவெலாம் அனுப்பிடுங்க, நான் கார்கோவெலாம் கையில் கிடச்சதுக்கு அப்புறமா எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா உங்களுக்கு பேமெண்ட் பண்ணுவேன். அப்படிங்கிறது தான் என்னதுன்னா டாக்குமெண்ட் அகெயின்ஸ்ட் அக்செப்டன்ஸ் மெத்தட். ஸோ இந்த ஃபஸ்ட்டு 3 நம்ம இப்போ பார்த்ததில் அட்வான்ஸ் பேமெண்ட் ஃபுல்லி சேஃபஸ்ட். ஸோ நமக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை, ஏர் ஷிப்மெண்ட்டை நம்ம ஃபுல்லாக வாங்கிடுறோம். ஸோ அட்வான்ஸ் பேமெண்ட்டில் இதே செகண்ட் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் அகெயின்ஸ்ட் பேமெண்ட், டிபி மெத்தட். ஸோ இதுவும் நம்ம பண்ணலாம். அதாவது ஒரு பாதி அமௌண்ட்டு 50% நம்ம வாங்கிட்டு மீதி 50% அவங்கள ஒன்ஸ் உங்கள் கார்கோ அங்கே ரீச் ஆனதுக்கு அப்புறமா பே பண்ண சொல்லலாம். ஸோ பேமெண்ட் வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் உங்கள் ஒரிஜினல் டாக்குமெண்ட்டை அவங்களுக்கு அனுப்பி விடுறது.
ஸோ இதுதான் என்னதுன்னா டாக்குமெண்ட்ஸ் அகெயின்ஸ்ட் பேமெண்ட். ஸோ இந்த டாக்குமெண்ட் அகெயின்ஸ்ட் பேமெண்ட் வந்து காமனாக நடக்கிறது சி ஷிப்மெண்ட்டில். ஸோ நிறைய பேர் வந்து எக்ஸ்போர்ட்டில் வந்து இந்த மெத்தடில் தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க, டாக்குமெண்ட் அகெயின்ஸ்ட் பேமெண்ட். ஸோ இந்த தேர்ட் இருக்குது பார்த்தீங்களா, டாக்குமெண்ட் அகெயின்ஸ்ட் அக்செப்டன்ஸ். ஸோ இது வந்து யாருமே பண்ணக்கூடாது. நீங்கள் வந்து கார்கோவை வந்து உங்களுக்கு வந்து அனுப்பிச்சி விட்டுறேன், கார்கோவெல்லாம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் வந்து அமௌண்ட் தருவேன் அப்படின்னு சொல்கிற அந்த டிஏ மெத்தட், டாக்குமெண்ட் அகெயின்ஸ்ட் அக்செப்டன்ஸ், டிஏ மெத்தடில் யாருமே பண்ணாதீங்க. ஏன்னா இது 100% வந்துட்டு நிறைய நமக்கு லாஸ் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ பணம் வராமல் போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதனால் இந்த டிஏ மெத்தட் வந்து யாரும் எடுக்கவே கூடாது. அன்லெஸ் உங்கள் ஃப்ரெண்டு யாருக்காவது நீங்கள் அனுப்புகிறீங்க, உங்கள் ஃப்ரெண்டு அங்கே இருக்காங்க, இல்லாட்டினா உங்கள் ரிலேட்டிவ் அங்கே இருக்கிறாங்க. ஸோ அவங்கள நம்பி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த டிஏ மெத்தடை யூஸ் பண்ணலாம். பட் வேறு எந்த ஒரு பையராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு அன்னோன் பர்சன், அன்னோன் பையராக இருந்தாங்க அப்படின்னா இந்த டிஏ மெத்தடை யூஸ் பண்ணவே கூடாது. ஸோ டிபி மெத்தட், அதாவது இந்த செகண்ட் சொல்லியிருக்கிறனால டிபி மெத்தடு, அதை யூஸ் பண்ணலாம். அந்த பாதி அமௌண்ட்டு 50% அட்வான்ஸாக நம்ம வாங்கியாச்சு. மீதி அந்த 50%க்கு என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா இசிஜிசியில் இன்சூரன்ஸ் எடுத்துக்கிடணும். ஸோ இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் இந்த டிபி மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம வந்து ப்ரொசீட் பண்ணணும். ஓகே, ஸோ அப்போது அட்வான்ஸ் பேமெண்ட்டு, செகண்ட் வந்து டாக்குமெண்ட் அகெயின்ஸ்ட் பேமெண்ட், தேர்டு வந்து டாக்குமெண்ட்ஸ் அகெயின்ஸ்ட் அக்செப்டன்ஸ், அண்டு ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா லெட்டர் ஆஃப் கிரெடிட், எல்சி. ஸோ எல்சி வந்து சேஃபஸ்ட் மெத்தடு. பட் இந்த எல்சி வந்து சின்ன சின்ன ஆர்டருக்கெலாம் தரமாட்டாங்க. ஸோ எல்சி மெத்தட் வந்து சும்மா சின்ன சின்ன அமௌண்ட்டுக்கெலாம் தரமாட்டாங்க. 1 கோடி, ஸோ 50 lakhs, 1 கோடி, 2 கோடி, ஸோ இந்த மாதிரி க்ரோர்ஸில் பண்ணும்போது அப்படின்னா அந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய ஆர்டருக்கு தான் எல்சிலாம் வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ எல்சினா என்ன, லெட்டர் ஆஃப் கிரெடிட்னா என்ன அப்படின்னா, ஸோ இம்போர்ட்டர் இருக்கார்ல, இம்போர்ட்டருடைய பேங்க்கில் இருந்து, அதாவது இறக்குமதியாளருடைய பேங்க்கில் இருந்து நம்ம பேங்க்குக்கு, எக்ஸ்போர்ட்டர் நம்ம பேங்க்குக்கு வந்து ஒரு லெட்டர் அனுப்புகிறாங்க. ஸோ என்ன அனுப்புகிறாங்க அப்படின்னா அந்த லெட்டரில் வந்து சம் கண்டிஷன்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்துட்டு கரெக்டாக நீங்கள் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா, அந்த டாக்குமெண்ட் பே பண்ணது டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்துட்டு நீங்கள் டாக்குமெண்ட்ஸ்லாம் சென்ட் பண்ணிட்டீங்கன்னா, அந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து அனுப்புனதுக்கு அப்புறமா எக்ஸ்போர்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நாங்கள் செக் பண்ணிவிட்டு பேங்க்கில் வந்து பணத்தை வந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் பண்ணிடுவோம், இந்த டேட்டில் கிரெடிட் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு உத்தரவாத கடிதம். ஸோ ஒரு கேரண்டி லெட்டர் வந்து யார் கொடுக்குறாங்க அப்படின்னா உங்கள் இம்போர்ட்டருடைய பேங்க்கில் இருந்து அந்த ஒரு லெட்டர் ஆஃப் கிரெடிட் வந்து எங்கே வருது அப்படின்னா நம்ம வந்து ஒரு எக்ஸ்போர்ட்டருடைய பேங்க்குக்கு வந்து வருது. ஸோ இந்த லெட்டர் ஆஃப் கிரெடிட் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சேஃபஸ்ட் மெத்தட். மிகப்பெரிய ஆர்டர்களுக்கு மட்டும்தான் இந்த எல்சி மெத்தட்லாம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ பேமெண்ட் டேர்ம்ஸ் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸில் பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த 4 தான் காமனாக யூஸ் பண்ணுறாங்க. நான் மெயினாக என்ன சொல்கிறேன் அப்படின்னா அந்த தேர்ட் இருக்கிற அந்த டாக்குமெண்ட் அகெயின்ஸ்ட் அக்செப்டன்ஸை யாருமே யூஸ் பண்ணாதீங்க. அட்வான்ஸ் பேமெண்ட் யூஸ் பண்ணிக்கலாம், டாக்குமெண்ட் அகெயின்ஸ்ட் பேமெண்ட் செகண்ட் மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம், அண்ட் தேர்ட் மெத்தடு எல்சியும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் பெரிய பெரிய ஆர்டருக்கு மட்டும்தான்